வணக்கம். வறுத்து அரைச்சி வச்ச முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள், ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு 15 எடுத்துங்க, இல்லைன்னா ஒரு 10 எடுத்துக்கலாம் காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க. மிளகு, ஜீரகம், சோம்பு இது ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் பட்டை, கிராம்பு. இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வறுத்து அரைக்க போகிறோம். அதுமாரி பாதாம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், 12 இருக்கும். ஒரு அரை ஸ்பூனு பொட்டுக்கடலை, அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை தனியாக வறுத்து அரைச்சி வச்சுங்க. அந்த தட்டில் உள்ளதை தனியாக வறுத்து அரைச்சி வச்சுங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து மிக்சியில் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுங்க. இப்போ குழம்பு தாளிக்க வேண்டியதுதான். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் சேர்க்குறோம். ஏற்கனவே பட்டை கிராம்பு வறுத்து அரைச்சாச்சுங்கிறதுனால வேணும்னா நீங்கள் பட்டை கிராம்பு தாளிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் சோம்பு, ஜீரகம் அதை மட்டும்தான் தாளிக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு கூட நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் 2 ஏலக்காய் சேர்த்துங்க. பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, அது நல்லா வதங்கினோன்னே பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயத்தை நல்லா சுருளை வதக்குங்க. உப்பு சேர்த்து நம்ம வதக்குறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் வெங்காயம். வதங்கிக்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் மஞ்சத்தூள், அடுத்தது தக்காளி சேர்க்க போகிறோம். நல்லா நைஸாக கட் பண்ண தக்காளி சேருங்க. நல்லா சேர்த்து அழகாக வதக்கி எடுங்க. இதை கொஞ்சம் நேரம் அடுப்பை குறைச்சி வச்சு கொஞ்சம் அப்படியே மூடி வைங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கிளறி விட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதில் நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் கலவையை அப்போ கலக்க வேணாம். மிளகாய், மல்லி, சோம்பு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நல்லா கலந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதையே ஒரு 2 நிமிஷம் மூடி அதுக்கப்புறம் எடுத்து நல்லா கிளறி விடுங்க. அழகாக வதங்கி வந்திருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும் வதக்கிறப்பயே. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மறுபடியும் குழம்பு மூடி வைங்க, நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதித்தோன்னா திறந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கலவையை அதில் சேர்க்குறோம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. தேங்காய் கலவையை அதில் சேர்த்து இது அப்படியே இந்த குழம்பு கொஞ்சம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்ம ஒரு முட்டை வேக வச்சு எடுத்துப்போம். ஒரு 7 முட்டை அதை நல்லா வேக வச்சு உரித்து எடுத்துங்க. நீங்கள் உரித்து எடுத்து நல்லா கீறி விட்டுங்க எல்லா முட்டை மேலேயும், இல்லை கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மிளகுத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், உப்பு இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கி இந்த நம்ம கீறி வச்சுருக்கோம் பாருங்க முட்டை, அதை நல்லா அந்த மசாலா படுற அளவுக்கு நல்லா அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுங்க. பெரட்டி எடுத்து கொதிச்சுக்கிட்டு இருக்க அந்த குழம்புல இப்போ சேர்க்க போகிறோம். அந்த குழம்புல சேர்த்து ஒரு கொஞ்ச நேரம் அந்த முட்டை அந்த குழம்பு ஒன்றா சேர்ந்து வர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கருவேப்பிலை, மல்லித்தலை இருந்தால் மேலே தூவி இறக்க வேண்டியதுதான். இப்போ ஊற்றின எண்ணெய் இந்த குழம்புக்கு மேலே வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கொதித்து வந்துடுச்சுன்னா அப்படி தான் நல்லா வாசமாக இருக்கும். அந்த எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இப்போ சுவையான அரைச்சி வச்ச முட்டை குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கருத்தை சொல்லுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.